Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் ஆதரவாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு தனி அணியாக செயல்பட்டு வரும் நிலையில் ஆதரவாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். வினோத், இந்த ஆலோசனை கூட்டணியில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் சகா. அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் பொறுத்தவரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் ஒரு குழுவாகவும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவாகவும் தனித்தனியாக பிரிந்து தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். அதிமுக கட்சியில் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவாக அவர்கள் சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பின் போது வாக்களித்திருந்தார்கள். குறிப்பாக அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் கழகத்தின் உத்தரவை மீறியும், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அரசு கொறடாவாக, அதிமுக கழகத்தின் கொறடாவாக நியமித்திருக்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் உத்தரவை மீறி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தொடர்ந்து இரு அணிகளும், அதாவது எஸ்.பி. வேலுமணி, அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட இரு பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில்தான் இன்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாமளே பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நேற்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மாவட்ட அதன் அடிப்படையை கொண்டுதான் இன்று ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும். அதே சமயம் தோல்விக்கான காரணம் என்னவென்று விவாதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியை பொதுக்குழுவை கூட்டி அவரை நீக்குவதற்காக இந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலும் பரவலாகவே பரவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழுவை கூட்டுவதற்காக 5/2 பங்கு நிர்வாகிகளிடம் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பு நிர்வாகிகள் அனைவருமே கையொப்பம் என்பது வாங்கியிருக்கிறார்கள். அதே போலதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தனக்கு எவ்வளவு கட்சியில் ஆதரவு இருக்கிறது என்று மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அவர்களும் கையொப்பம் பெற அறிவுறுத்தியிருந்தார். அதன் பேரிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் கையொப்பம் என்பது பெறப்பட்டு வந்தது. நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு என்பது குறித்து அவர் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் இருந்து நிர்வாகிகளிடம் கையொப்பம் வாங்கி வந்திருந்தார். இந்நிலையில் தான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே சமயம் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எனவும் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் இவர்கள் தொடர்ந்து ஆலோசனை என்பதை நடத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தது என்ன என்பது உள்ளிட்ட அனைத்துமே விவாதிக்கப்பட இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு அதிமுகவில் தற்போது ஆதரவு இருக்கிறது என்பதுதான் குறித்து உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள்.
அதன் முக்கியத்துவமாக நேற்று அவர் நம்ம அனைத்து கட்சியிலும் பிரச்சனைகள் இருக்கிறது, அதே போல நம்ம கட்சியின் பிரச்சனை இருக்கின்றது, அனைத்தும் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற அறிக்கையின் வாயிலாகவே அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக இதில் பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறது. அவர்கள் மீது சட்ட ரீதியாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கலாமா, இல்ல என்ன அடுத்த மூவ் அவங்களோடது என்ன அப்படிங்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க தொடர்ந்து ஆலோசனை நடத்துவதற்காக தான் அந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது காலையில் சரியாக 9 மணியில இருந்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக எவ்வளவு பெயர் இருக்கிறார்கள் என்ற உள்ளிட்ட பட்டியல்கள் எல்லாம் ஏற்கனவே கொண்டு வர சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி கே. பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் உத்தரவு பிறப்பித்து தமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கையொப்பம் வாங்க வேண்டும் என அவர் அறிவித்திருந்தார். அதன் பேரில் இன்று அவர்கள் அந்த கையொப்பம் வாங்கின பட்டியலை கொண்டு இது யாருக்கு நமக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கின்றது, அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது உள்ளிட்ட அனைத்துமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் ஆதரவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருடனும் தற்போது எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் 17 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கூடுதல் விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தொடங்கி இருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்றைய தினம் கிரீன்வே சாலையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இடம் மாற்றப்பட்டு ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக அதிமுக அமைப்பு ரீதியில் 82 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதில் 82 மாவட்ட செயலாளர்களில் 28 பேர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக நியமித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என 50க்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமியோடு சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய மிக முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்தந்த அமைப்பு ரீதியிலான மாவட்டங்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தொடர வேண்டும் எனவும் அவரே கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருடைய கையொப்பமும் போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த தீர்மான புத்தகங்களையும் மினிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிமிட புத்தகங்களையும் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் போது மாவட்ட செயலாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பு வெளிப்படையாக எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. மற்றொரு தரப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு இடையில் பல மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக செம்மலை போன்ற மூத்த தலைவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியாததன் காரணத்தினாலும் கட்சியினுடைய தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டும் வருத்தத்துடன் வெளியேறுவதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயக்குமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு உட்பட பல மாவட்ட செயலாளர்கள் நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதா அல்லது எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதா என்ற நிலைப்பாட்டில் தற்போது வரை உறுதியாக இல்லாமல் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யார் யார், அவர்களிடம் இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் யார் யார் என்ற விவரங்களை எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கடந்த சில தினங்களாகவே எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பில் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவதற்கு அந்த அதிமுகவுடைய சட்ட விதிகளின் அடிப்படையில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் கையொப்பம் இடுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு 5ல் 1 பங்கு இருந்தால் போதுமானது என்ற நிலையில் 5ல் 2 பங்கு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதனை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு
வலியுறுத்துவோம் என எஸ்பி வேலுமணி தரப்பு திட்டமிட்டிருக்கிறது. அந்த நிலையில் தனக்கு ஆதரவாக எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அவரவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்த புத்தகங்களை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.